This conference will now be recorded. Okay, Bob. Now, next topic என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வந்து உங்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பார்ட்டிசன்ஸ் நமக்கு ஸ்ப்ளிட் பண்றது மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த பார்ட்டிசன்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எப்படி ஹவு டு மவுண்ட் அண்ட் தென் நமக்கு வந்து ஒரு மவுண்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த பார்ட்டிசன்ஸ்ல எப்படி நமக்கு ஃபைல்ஸ்லாம் காப்பி பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஃபிசிக்கல் டிவைசஸ், அந்த ஃபிசிக்கல் டிவைசஸை மெர்ஜ் பண்ணுறோம் ஆர் பார்ட்டிசன்ஸ் நான் வந்து பண்ணுறேன். இந்த பார்ட்டிசன்ஸை உங்களுக்கு ஒரு குரூப்பாக நமக்கு வந்து கம்பைன் பண்ணதுக்கு பிறகு ஒரு விஜி சைஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்படி அந்த விஜி சைஸ் ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து யூ ஹேவ் ஸ்பிளிட் த மல்டிபிள் லாஜிக்கல் வால்யூம்ஸ் நம்ம பிரிக்கிறோம். அப்படி லாஜிக்கல் வால்யூம்ஸை பிரிச்சதுக்கு பிறகு அதை ரீசைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு லாஜிக்கல் வால்யூமை எப்படி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க, ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ் கொடுக்குறோம் அண்டு எல்பிஏ மெத்தடில் நமக்கு அடிஷ்னலாக நமக்கு வந்து ஆட் பண்ணுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரீசைஸ் பண்ணுறது எப்படி, எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து ஒரு எல்விஎம் கான்செப்டில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு மேனேஜிங் பேசிக் ஸ்டோரேஜுங்கிற ஒரு சாப்டர் பார்த்தோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து மேனேஜிங் லாஜிக்கல் வால்யூம்ஸ் பார்த்தோம். இப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்டிங் ஒரு லேயர்ட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ லேயர்ட் ஸ்டோரேஜை என்ன கமாண்ட் மூலமாக நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டிஸ் அப்படிங்கிற கமாண்ட் மூலமாக நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறீங்க. அப்போ இந்த ஸ்ட்ராட்டிஸ் அப்படிங்கிற இந்த கமாண்டில் உங்களுக்கு வந்து என்னென்ன நமக்கு வந்து ஆர்பிஎம்ஸ் நமக்கு தேவைப்படும் அதை உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அந்த சர்வீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே என்ன கான்செப்ட் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா ஸ்ட்ராட்டிஸ் சிஎல்ஐ அப்படிங்கிற கமாண்டும் அண்ட் அனதர்
ஸ்ட்ராட்டிஸ் டேமான் சர்வீஸும் நமக்கு தேவைப்படுது. அப்போ இந்த 2 பேக்கேஜையும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் எனக்கு வந்து யூஸ் பண்ண போறீங்க. அப்போ வாட் இஸ் ஸ்ட்ராட்டிஸ் அப்படின்னு கேட்டால், ஸ்ட்ராட்டிஸ் இஸ் எ நியூ லோக்கல் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் ஃபார் லினக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ லினக்ஸ்ல நமக்கு வந்து ஒரு லோக்கல் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டை நமக்கு ஒரு மேனேஜ் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ஸ்ட்ராட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ நமக்கு வந்து ஒரு இனிஷியல் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஸ்டோரேஜ் நான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த ஸ்டோரேஜில் நமக்கு என்டையர் டிஸ்க்லையுமே ஒரு மல்டிபிள் பார்ட்டிஷன்ஸாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ்லி நம்ம ஸ்டோரேஜை பொறுத்த மட்டும் பார்த்துருக்கோம். ஒரு ஹார்ட் டிஸ்கை வந்து எனக்கு வந்து 4 பிரைமரி பார்ட்டிஷன்ஸை தான் நமக்கு ஸ்ப்ளிட் பண்ண முடியும். எக்ஸ்டெண்டடாக நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படின்னா 15 பார்ட்டிஷன்ஸ் எனக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு டிஸ்கை. அட் த சேம் டைம் ஜிபிடி மெத்தடில், அது எம்பிஆர் மெத்தடில் உங்களுக்கு 15 பார்ட்டிஷன்ஸ், ஜிபிடி மெத்தடில் நமக்கு 128 பார்ட்டிஷன்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அட் த சேம் டைம் எனக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டிஸில் இப்போ 128 பார்ட்டிஷன்ஸ் தான் எனக்கு ஜிபிடி மெத்தடில் நான் வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு டோட்டலாகவே உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா, என்ன மெத்தடில் பண்ணணும் அப்படின்னா, மல்டிபிள் ஃபைல் சிஸ்டம்ஸாக எனக்கு கிரியேட் பண்ணணும். ஒரு ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்கீம் கோட்டா, டிஸ்க் கோட்டா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த டிஸ்க் கோட்டா அப்படின்னு நான் வந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஸ்பேஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அப்போ அந்த டிஸ்க் வந்து உங்களுக்கு வந்து ஈச் அக்கௌண்ட்டுக்கு வந்து எவ்வளவு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வியூ பண்ணக்கூடியதுக்கு பேர் வந்து என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, டிஸ்கை வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுக்குன்னு நான் வந்து அலோகேட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மினி மெயில்ஸ்லாம் நமக்கு வந்து மெயில் ப்ரொவைடர்ஸ் 10 ஜிபி ப்ரொவைட் பண்ணாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 15 ஜிபி, இப்போ ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லாம் 25 ஜிபி பெர் அக்கௌண்ட்டுக்கு நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ பெர் அக்கௌண்ட் வைஸ் எனக்கு வந்து என்ன பண்ணிக்கிறது, உங்களுக்கு டிஸ்க் அலோகேஷன்லாம் நம்ம வந்து பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்போ ஒரே டிஸ்க்ல எனக்கு வந்து என்ன அப்படின்னா, மோர் ஃபைல் சிஸ்டம்ஸ் எனக்கு கிரியேட் பண்ணணும். அப்போ 2 power 24. அப்போ நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, 2 power 24 நமக்கு ஃபைல் சிஸ்டம் ஈச் பூல். ஸோ இங்கே வந்து நான் வந்து எப்படி நீங்கள் எல்விஎம்ல ஃபர்ஸ்ட் பிவி கிரியேட் பண்ணுவீங்க, அடுத்து விஜி கிரியேட் பண்ணுவோம், அதுக்கடுத்து தான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா எல்வி கிரியேட் பண்ணுவோம். அது மாதிரி இங்கே விஜி கிரியேட் பண்ணுற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல மல்டிபிள் டிஸ்கை நீங்கள் ஒரு மெர்ஜ் பண்ணிக்கிறீங்க. அப்போ எனக்கு மல்டிபிள் டிஸ்கை வந்து மெர்ஜ் பண்ணும்போது ஒரு பூல் கிரியேட் ஆயிரும். அந்த பூலுக்கு 2 power 24 ஃபைல் சிஸ்டம் என்னால் கிரியேட் பண்ண முடியும். அப்போ யூ கேன் கிரியேட் அப் டு 2 power 24 ஃபைல் சிஸ்டம்ஸ் பெர் பூல் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே டிவைசஸ்ல மல்டிபிள் பூல்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜஸ் வச்சு நான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ மல்டிபிள் ஹார்ட் டிஸ்கா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து சிங்கிள் டிஸ்கா எனக்கு கன்வெர்ட் பண்ணி அதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ நான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, அப்போ எல்விஎம் பொறுத்த மட்டும் நமக்கு வந்து ஒரு எல்விஎம் கான்செப்ட் மெத்தட்லேயே தான் ஸ்ட்ராட்டிஸும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஸ்ட்ராட்டிஸை பொறுத்த மட்டும் இங்கே மோர் ஃபைல் சிஸ்டம்ஸ் எனக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மல்டிபிள் டிவைசஸை, மல்டிபிள் ஃபிசிக்கல் டிவைசஸை நான் சிங்கிள் பூலாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அந்த பூலுக்குள்ள மோர் என்னது நமக்கு வந்து 2 power 24 ஃபைல் சிஸ்டம்ஸ் என்னால் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கிறேங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்போ SSH ரூட்டட் எந்த பிளேஸ் போயிடுறேன் அப்படின்னா சர்வர் பி அப்படிங்கிறதுக்கு போயிடுறேன். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன், இங்கே எல்எல் கொடுத்து பார்க்குறேன். ஸோ நவ் LSPLK அப்படின்னு கொடுத்து பாருங்க, என்னென்ன ஸ்ப்ளிட் ஆகிருக்குங்கிறது இங்கே தெரியும். VDB, VDC,
and VDD. So each disk have a 5 GB space தான் நமக்கு available ஆயிருக்கு. இப்போ இங்கே நான் வந்து ஒரு பூல் வந்து நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். அப்போ அந்த ஒரு பூல்ஸ்ல மல்டிபிள் ஃபைல் சிஸ்டம்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதுதான் வந்து நமக்கு ஒரு மேஜர் ஒரு கான்செப்ட்ஸ். அப்போ எனக்கு வந்து ஃபைல் சிஸ்டம்ஸ் எனக்கு வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா 2 சாஃப்ட்வேர் நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்போ இந்த சாஃப்ட்வேரை ஃபஸ்ட்டு இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். LSPLK கொடுத்துருக்கேன். அந்த ஹார்ட் டிஸ்க் உடைய நமக்கு டீட்டெயில்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இப்போ இன்ஸ்டாலிங் அண்ட் எனேபிளிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எம் இன்ஸ்டால் ஸ்ட்ராட்டிஸ் CLI அப்படிங்கிற பேக்கேஜும் அண்ட் தென் ஸ்ட்ராட்டிஸ் அது நோருக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஸ்ட்ராட்டிஸ் டி அப்படிங்கிற டேமான் சர்வீஸும் நமக்கு இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ டோட்டல் சைஸ் வந்து 1.6, இன்ஸ்டால்டு சைஸ் வந்து 5 MB வரைக்கும் நமக்கு ஆக்குபை பண்ணும். ஸோ நவ் இன்ஸ்டால்டு. இப்போ மேன் ஸ்ட்ராட்டிஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்ட்ராட்டிஸ் இஸ் ஏ கான்ஃபிகர் ஸ்ட்ராட்டிஸ் லோக்கல் ஸ்டோரேஜ் பூல்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்பஸை நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, இதை விட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ நீங்கள் ஒரு பூலுக்கு வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ பூல் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அண்ட் தென் எனேபிள் பண்ணணும். ஸோ சிஸ்டம் CTL, ஸோ ஸ்டேட்டஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டிஸ் டி அப்படின்னு கொடுத்து பாருங்க. ஸோ நமக்கு வந்து லோடட் பட் இன்ஆக்டிவ். ஸோ ரீபூட் ஆகி வரும்போது எனேபிள்டு தான். ஸோ இப்போ கரண்ட்லி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிறீங்க. அப்போ சிஸ்டம் CTL எனேபிள் -now status D அப்படின்னு கொடுத்துருங்க. டன். ஒன் செகண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் அண்ட் ரன்னிங். டன். நமக்கு ஸ்டாட்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸ்டாட்டிஸ் என்னென்ன கமெண்ட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கு? டபுள் டேப் ப்ரெஸ் பண்ணி பாருங்க. பிளாக் டவ், ஃபைல் சிஸ்டம், ஹெல்ப்பு, வெர்சன், பூல், ஹெச் அப்படி இருக்கு. அப்போ இந்த ஹெச்சும் ஹெல்ப்பும் ஒன்று தான். ஸோ இதனுடைய வெர்சன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ ஸ்ட்ராட்டிஸ் -, வெர்சன் அப்படின்னு கொடுங்க. ஸோ நமக்கு என்ன வெர்சன் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸ்ட்ராட்டிஸ் அண்ட் தென் -, வெர்சன் 2.0. ஸோ சேம். நெக்ஸ்ட் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்? ஹெல்ப். ஸோ அப்போ ஹெல்ப்புக்கு -h கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஹெல்ப் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அப்போ பூல் பெர்ஃபார்ம் ஜென்ரல் பூல் ஆக்ஷன்ஸ். ஸோ நமக்கு ஒரு பூல் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த பூல்ங்கிற ஒரு கமாண்ட், சப் கமாண்ட் தான் நமக்கு யூஸ் ஆகும். பிளாக் டவ் கமாண்ட்ஸ் ரிலேட்டட் டு பிளாக் டிவைசஸ், என்னென்ன டிவைசஸ் லிஸ்ட்ல இருக்கு பூல்ல இருக்குங்கிறத டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பிளாக் டவ். ஃபைல் சிஸ்டம் நமக்கு அவைலபிள் ஃபைல் சிஸ்டத்தை நமக்கு லிஸ்ட் பண்ணும். These commands related to file system allocated from a pool. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ் டேமான் இன்ஃபர்மேஷனை எனக்கு லிஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நவ் 1 minute please. Right. Status pool start. Okay. 1 minute please.
ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி நமக்கு வந்து பூல் கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிறோம். அண்ட் தென் ஸ்டாட்டிஸ் பூல் கிரியேட் வந்து பண்ண போறோம். பூல்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். ஒரு பூல் கிரியேட் பண்றதும் அண்டு பூல் வந்து உங்களுக்கு டெஸ்ட்ராய் பண்றதுக்கு, பூல் லிஸ்ட் பண்றதுக்கு அண்ட் ரீநேம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆட் டேட்டா, ஆட் கேட்ச். ஸோ இதெல்லாம் எப்படி நமக்கு வந்து கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிறோங்க. ஸோ இப்போ ஸ்டாட்டிஸ் பூல் கிரியேட் அண்ட் தென் நேம் வந்து நமக்கு கொடுக்கணும். அப்போ இந்த நேம் இங்க பூல் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். அடுத்தது எந்தெந்த டிவைஸ் அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ டெவ்வில் விடிபி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அப்போ விடிபின்னு கொடுத்துட்டீங்க. இப்போ நமக்கு ஸ்டாட்டிஸ் எக்ஸிகியூஷன் ஃபைல் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் அகேன் ஸ்டாட்டிஸ் பூல் கிரியேட் பூல் நேம் அண்ட் தென் டவ் விடிபி தான் விடிசி கொடுக்குறது. ரைட். systemctl start status d. Okay. And then VDB create பண்ணுங்க. lsplk ரீபூட் பண்ணிக்கிறேன்.
Okay, now pool is created and then systemctl status status pool list கொடுங்க. இப்போ pool 1 வந்து நமக்கு created. ஸோ pool 1 created. இது எந்த டிவைஸ்ல இருந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா status ஸோ black dove லிஸ்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த black dove வந்து எந்த டிவைஸ் அப்படிங்கிறது நமக்கு லிஸ்ட் ஆகும். அப்போ 5GB டேட்டா அண்ட் pool 1 அப்படிங்கிறது நமக்கு இங்கே லிஸ்டடாக இருக்கு. தென் நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அனதர் ஒரு டிவைசஸையும் எனக்கு ஆட் பண்ணணும். அப்போ அனதர் ஒரு டிவைசஸையும் ஆட் பண்ணுறதுக்கு ஸோ ஸ்ட்ராட்டிஸ் அண்ட் தென் இப்போ பிளாக் டவு லிஸ்ட் பார்த்துட்டீங்க. ஸ்ட்ராட்டிஸ் pool ஆட் டேட்டா அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். அப்போ ஆட் டேட்டா கொடுத்ததுக்கு பிறகு /devல vdc அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ vdc அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா அண்ட் தென் pool நேம் கொடுக்கணும். pool நேம் அண்ட் தென் devல vdcன்னு கொடுக்குறேன். இப்போ ஆல்ரெடி pool 1ல 5GB டேட்டா இருக்கு. நவ் ls plk ஸோ black dove லிஸ்ட் கொடுங்க. நமக்கு pool 1ல vdb vdc ஸோ ரெண்டையும் சேர்த்து 5GB நமக்கு டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டிஸ் pool லிஸ்ட் அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா 10GB நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே டன். அப்போ 10GB எனக்கு டேட்டா வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த டிவைசஸை நான் வந்து அவைலபிள் டிவைசஸ் எதுன்னு பார்க்கறதுக்கு black dove லிஸ்ட்டுங்கிற கமெண்ட் பார்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா LL அப்படின்னு கொடுத்துட்டு ரூட்டில் ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை லிஸ்ட் பண்ணுறேன். அதுக்குள்ள pool 1 அப்படின்னு நமக்கு கிரியேட் இருக்கு. அப்போ இந்த pool 1 அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள
pool 1 அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா டோட்டல் ஃபைல்ஸ் வந்து 0. ஸோ நமக்கு அவைலபிள் ஆல் நமக்கு ஃபைல்ஸ் எல்லாமே எந்த ஒரு பாத்தில் இருக்கும் அப்படின்னா அந்த pool 1க்குள்ள தான் நமக்கு இருக்கும். ஸோ நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஆல் ஃபைல் சிஸ்டம்ஸ் ஆர் நமக்கு வந்து ஸ்டோர்டு இன் pool 1 அப்படிங்கிறதுல நமக்கு இருக்கும். ஓகே, இப்போ நீங்க ஃபைல் சிஸ்டம் எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஒரு பூல் கிரியேட் பண்ணிட்டீங்க, மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க்ஸை எனக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்எஸ்பிஎல்கே அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஸோ விடிபிலையும் விடிசிலையும் எனக்கு வந்து என்ன கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நேமுக்கு கீழே நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ விடிபி அப்படின்னு இருக்கு, அதே மாதிரி விடிசி அப்படின்னு இருக்கு. அந்த விடிபி அண்ட் விடிசி கீழே நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் சிஸ்டம் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு பிறகு தான் thinfs அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். இப்போ இந்த விடிடியும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா 15 GB நமக்கு கன்வெர்ட் ஆகிக்கிறோம். ஸோ இப்போ ஸ்டாட்டிஸ் ஸோ பூல் லிஸ்ட் கொடுங்க. அப்போ பூல் லிஸ்ட் கொடுக்கும்போது நமக்கு 10 GB டிஸ்பிளே ஆகுது. அதில் இந்த ஹார்ட் டிஸ்கையும் எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஸ்டாட்டிஸ் பூல் ஆட் டேட்டா அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்க போகிறோம், பூல் நேமு பூல் 1/dev விடிடி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பூல் லிஸ்ட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் சைஸ் 15 GB. அப்போ என்டையர் ஹார்ட் டிஸ்க்குமே என்ன கிரியேட் ஆயிருக்கு, நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள தான் நமக்கு டேட்டா வந்து ஸ்டோர் ஆக போகுது. அப்போ இது ஒரு லேயர்ட் ஃபார்மேட்ல எனக்கு வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஃபைல் சிஸ்டம் நமக்கு கிரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னால பூல் லிஸ்ட் அதனுடைய பார்த்து சொல்லியிருக்கேன், ஸ்டாட்டிஸ் அண்ட் தென் பூல் 1 கொடுத்தோன்னா எனக்கு டோட்டல் 0. அப்போ விடிபி விடிசி அண்ட் விடிடி இந்த 4 டிஸ்கையுமே எனக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பார்ட்டிஷனா எனக்கு வந்து ஒரு பூலா நமக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு 3 விர்ச்சுவல் டிஸ்கையும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சிங்கிள் இதாக நம்ம வந்து மேனேஜ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த மேனேஜ் பண்ணியிருக்கக்கூடியதுக்குள்ள நீங்க இங்க அனதர் ஃபைல்ஸ் வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ண போறோம். அப்போ ஃபைல் சிஸ்டம் மோர் ஃபைல் சிஸ்டம்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஃபைல் சிஸ்டம்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ் ஃபைல் சிஸ்டம் அண்ட் தென் கிரியேட். இந்த ஃபைல் சிஸ்டத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிரியேட், டெஸ்ட்ராய், லிஸ்ட், ரீநேம், ஸ்னாப்ஷாட் அப்படின்னு நமக்கு மோர் இது இருக்கு. அப்போ இதுல நீங்க கிரியேட் கொடுங்க, அதே மாதிரி லிஸ்ட் பண்ணி பார்க்க போறோம், ரீநேம் அண்ட் ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது நமக்கு பேக்கப். ஒரு ஃபைல் சிஸ்டத்தை என்டையர் ஃபைல் சிஸ்டத்தையும் எனக்கு பேக்கப் பண்றதுக்கு ஸ்னாப்ஷாட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா நமக்கு இருக்கும். ஸோ அப்போ நமக்கு ஸ்டாட்டிஸ் ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ண போறோம். அந்த பூல் நேம் எனக்கு கொடுக்கணும். அப்போ பூல் நேம் கொடு ஸோ பூல் கொடுத்து பூல் 1 கொடுத்துட்டேன் அண்ட் fs1 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அப்போ fs1 நமக்கு ஃபைல் சிஸ்டம் நமக்கு வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸ்டாட்டிஸ் ஃபைல் சிஸ்டம் லிஸ்ட் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஸோ என்னென்ன ஃபைல் சிஸ்டம் நமக்கு அவைலபிளா இருக்குங்கிறத டிஸ்பிளே பண்ணும். கிரியேட் பார்த்தாச்சு அண்ட் தென் லிஸ்ட் கொடுத்து பாருங்க, இந்த பூல் நேம் வந்துருச்சு அண்ட் தென் fs1 இங்க எவ்வளவு ஜிபி நமக்கு யூஸ்டு, இன்னும் டேட்டாவே யூஸ் பண்ணல, பட் அந்த லேயர்ட் ஸ்ட்ரக்சருக்குன்னு நமக்கு ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கணும். அண்ட் தென் யூஐடி நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. அப்போ இந்த யூஐடியை வச்சு தான் எனக்கு வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம், ஆர் இந்த ஃபைல் சிஸ்டத்தை வச்சும் நமக்கு மவுண்ட் பண்ணிக்கிற முடியும். அப்போ ஸ்டாட்டிஸ் ஃபைல் சிஸ்டம் லிஸ்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ இந்த லொகேஷன்ல எனக்கு இந்த பாத்தை எனக்கு மவுண்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
மோர் ஃபைல் சிஸ்டம்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அனதர் ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டாட்டிஸ் ஃபைல் சிஸ்டம் கிரியேட் pool1 fs2 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அனதர் ஒரு ஃபைல் சிஸ்டம் நமக்கு pool 1க்குள்ளேயே நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. இது மாதிரி 2^24 ஃபைல் சிஸ்டம்ஸ் எனக்கு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்போ ஸ்டாட்டிஸ் ஃபைல் சிஸ்டம் லிஸ்ட்ன்னு கொடுங்க. அப்போ லிஸ்ட்ன்னு கொடுங்க போது fs1 fs2 அப்படின்னு நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. அப்போ இந்த fs1 fs2 நமக்கு எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்குங்கிறது தெரியும். அட் த சேம் டைம் அதுவே ஈக்குவல் நமக்கு வந்து பண்ணிக்கிறோம். அந்த 15 GB வரைக்கும் நமக்கு டோட்டல் கண்டென்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ pool 1ல fs1 fs2 அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். எனி ஒன் ஃபைல் சிஸ்டத்தை எனக்கு வந்து மவுண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ mkdir அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துட்டு ஒரு ரூட்டில் ஒரு ஸ்டாட்டிஸ் மவுண்ட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ ஒரு ஃபோல்டர் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். அப்போ ஸ்டாட்டிஸ் மவுண்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் 2ன்னு நமக்கு வந்து அனதர் ஒரு ஃபோல்டர் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே இந்த லொக்கேஷனில் வந்து எனக்கு ஒரு ஃபைல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை எனக்கு மவுண்ட் பண்ணணும். இப்போ எல்எல் கொடுத்துட்டு ஸ்டாட்டிஸ் பூல் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா இங்கே fs1 fs2 அப்படின்னு நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. அப்போ அந்த fs1 fs2 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் சிஸ்டம்ஸ் இது டிவைஸில் நமக்கு ஒரு பிளாக் டிவைஸாக நமக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த பிளேசஸில் லாஜிக்கலி நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்து டேட்டா வந்து ரைட் பண்ணிக்கிறோம். ஓகே, இங்கே நீங்கள் மவுண்ட் பண்ணணும். அப்போ மவுண்ட் ஸோ ஸ்லாஷ் ஸோ எல் ஸ்டாட்டிஸ் அந்த ஃபோல்டர் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பூல் நேம் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த fs1 அப்படிங்கிறத எதில் எனக்கு மவுண்ட் பண்ணணும்? அப்போ ஸ்டாட்டிஸ் மவுண்ட் 1 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் lsplk அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய மவுண்ட் பாயிண்ட் இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். அப்போ மவுண்ட் பாயிண்ட் இங்கே எனக்கு டிஸ்பிளே இருக்கு. அட் த சேம் டைம் எனக்கு வந்து என்ன அப்படின்னா df கொடுத்தும் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். dht அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அதனுடைய மவுண்ட் பாயிண்ட் இங்கே நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். பட் இதனுடைய சைஸ் வந்து எக்ஸாக்ட் சைஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகாது. ஒரு அப்ராக்சிமேட்லி நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு லாஜிக்கல் சைஸாக தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். பட் நீங்கள் ஒரு பூல் லிஸ்ட்டில் நீங்கள் அதனுடைய சைஸை வந்து நமக்கு பார்த்துக்க முடியும். அப்போ பூல் லிஸ்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா அதில் எத்தனை ஜிப் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே வியூ பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ டன். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ் மவுண்ட் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து மவுண்ட் பண்ணியிருக்கேன். அனதர் ஃபைல் சிஸ்டத்தையும் எனக்கு மவுண்ட் பண்ணணும். ஸோ அப்போ 2 கொடுத்துட்டு fs2 ஸ்டாட்டிஸ் மவுண்ட் 2 அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். lsplk அப்படின்னு கொடுத்து பாருங்க. ஸோ இப்போ அந்த டிவைஸை மட்டும் கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ இது ஸ்டாட்டிஸ் மவுண்ட் 2 அதே மாதிரி ஸ்டாட்டிஸ் மவுண்ட்டுங்கிறதுல நமக்கு எந்தெந்த ஃபைல் சிஸ்டம் எனக்கு மவுண்ட் ஆயிருக்குங்கிறத நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். அப்போ dfht அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா? மவுண்ட் 2 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ 2 ஸ்டாட்டிஸ் மவுண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து நமக்கு மவுண்ட் ஆயிருக்கு. ஓகே, அதனுடைய சைஸஸ் நமக்கு வந்து ஒரிஜினல் சைஸ் கிடையாது, ஃபிக்ஸ்டு சைஸ்ல தான் நீங்க வந்து அதனுடைய சைஸ் வந்து நமக்கு வந்து வியூ பண்ணி நம்ம பார்த்துக்கிற முடியும். இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணி பாருங்க. அப்போ சிடி எனக்கு வந்து ஸ்டாட்டிஸ் மவுண்ட் 1 அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்க சில எல்எல் கொடுத்து பாருங்க. சில ஃபைல்ஸ் நமக்கு கிரியேட் பண்ணுங்க. இப்போ ஃபைல்ஸ் வந்து டச் அப்படின்னு கொடுத்துட்டு மவுண்ட் 1 அப்போ டெக்ஸ்ட் 1 அதுல இருந்து எனக்கு ஒரு 10 ஃபைல்ஸ் எனக்கு கிரியேட் பண்ணணும். அப்போ 10 ஃபைல்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அப்படி கிரியேட் பண்ணது பிறகு எல்எல் கொடுத்து பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பிளேஸ் அதே மாதிரி சிடி டாட் கொடுத்துட்டு ஸ்டாட்டிஸ் மவுண்ட் 2 கொடுக்குறேன். ஸோ அங்கே போயிட்டு எனக்கு வந்து சில ஃபைல்ஸ் எல்எல் கொடுத்து பாருங்க. நோ ஃபைல்ஸ் அண்ட் தென் டச் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்குள்ள ஒரு 10 ஃபைல்ஸ் எனக்கு கிரியேட் பண்ணுறேன். எல்எல் கொடுத்து பாருங்க. ஃபைல் 1ல இருந்து ஃபைல் 10 வரைக்கும் எனக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து நமக்கு கிரியேட்டட். ஸோ ஹியர் நீங்கள் ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு பிறகு எனக்கு இந்த பாத்தை வந்து மவுண்ட் பண்ணுறேன்.
இந்த பாத்தை வந்து எனக்கு வந்து மவுண்ட் பண்ணிட்டு, அதாவது உங்களுக்கு வந்து அன்மவுண்ட் பண்றோம். அன்மவுண்ட் பண்ணிட்டு பேக்கப் பண்ணிக்கிறோம். பேக்கப் பண்ணிட்டு அனதர் பாத்துல கூட நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ நம்ம பேக்கப் பண்ண ஃபைல் சிஸ்டத்தை நீங்க வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். நவ் எனக்கு வந்து ஸ்டாட்டிஸ், ஸோ பூல் அண்ட் தென் பூல் நேம் கொடுங்க. பூலுக்கு அடுத்து ஸ்னாப்சாட் எனக்கு வந்து என்ன பண்ணணும், சாரி, ஸ்டாட்டிஸ் ஃபைல் சிஸ்டம். இந்த ஃபைல் சிஸ்டத்துக்கு அடுத்து எனக்கு என்ன நான் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்னாப்சாட், இங்க பூல் 1 அண்ட் தென் அந்த என்ன ஃபைல் சிஸ்டத்தை எனக்கு பேக்கப் பண்ணுறனோ அந்த ஃபைல் சிஸ்டம் நேமு. அப்போ FS1 அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துறோம். இந்த FS1 எனக்கு பேக் FS1 அப்படின்னு ஒரு ஸ்னாப்சாட் நான் எடுக்கிறேன். ஆர் ஸ்னாப் 1 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ ஸ்னாப் 1ங்கிற ஃபைல் சிஸ்டம் எனக்கு காப்பி ஆயிருக்கு. FS1ல இருந்து ஸ்னாப் F1க்கு காப்பி ஆயிருக்கு. நவ் நெக்ஸ்ட் ஸ்னாப் 2 அப்படிங்கிறத நீங்க காப்பி பண்ணுங்க. ஸோ ஸ்டாட்டிஸ் ஃபைல் சிஸ்டம் ஸ்னாப்சாட் பூல் 1 FS2வை ஸ்னாப் 2 அப்படின்னு நம்ம வந்து காப்பி பண்றோம். அப்போ FS2 ஸ்னாப் 2க்கு வந்து காப்பி ஆயிடுச்சு. ஃபைல் சிஸ்டம் 2 ஃபைல் சிஸ்டம்ஸ் நமக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். டோட்டல் சைஸஸ் நீங்க இங்க வியூ பண்ணி பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ் பூல் லிஸ்ட் கொடுங்க. அப்போ பூல் லிஸ்ட் வந்து நமக்கு பூல் 1 மட்டும்தான். அட் த சேம் டைம் ஸ்டாட்டிஸ் ஃபைல் சிஸ்டம் லிஸ்ட் கொடுங்க. அப்போ ஃபைல் சிஸ்டம் லிஸ்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா FS1, FS2, ஸ்னாப் 1, ஸ்னாப் 2ன்னு 4 ஃபைல் சிஸ்டம்ஸ் நமக்கு ஆக்குபைடா இருக்கு. ஸோ இப்போ லார்ஜ் வால்யூம் ஃபைல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது அந்த சைஸுக்கு உங்களுக்கு வந்து என்ன ஆயிக்கணும் அப்படின்னா ரீசைஸ் ஆகிக்கிறோம். ஓகே, அப்போ இந்த சைஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து கம்மி ஆகிக்கிறோம். இப்போ நம்ம மினிமம் டெக்ஸ்ட் ஃபைல் தான், அதனால உங்களுக்கு வந்து சேம் சைஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். நவ் I destroy the file system. Suppose status file system. So rename உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்னாப்சாட் பார்த்துட்டோம், கிரியேட் பார்த்துட்டோம், லிஸ்ட் பார்த்துட்டோம். ரீநேம் ஆல்ரெடி FS1 அப்படிங்கிறத நான் வந்து என்னன்னு கொடுத்துக்கலாம், உங்களுக்கு வந்து FS1ங்கிறத FF1 அப்படின்னு நான் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ பூல் நேம் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய நேம்ஸ் கொடுக்கணும். இப்போ ஃபைல் சிஸ்டம் லிஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு FF1 அப்படின்னு நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அந்த டிவைஸ் நேமை நீங்க ரிமூவ் பண்ணுங்க. அப்போ டெஸ்ட்ராய் பண்றதுக்கு ஃபைல் சிஸ்டம் டெஸ்ட்ராய் அப்படின்னு கொடுக்குறேன். FF1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்போ FF1 கொடுக்கும்போது அந்த ஃபைல் சிஸ்டம் ரிமூவ் ஆயிரும். அப்போ பூல் 1 FF1 கொடுத்தோம்னா அந்த ஃபைல் சிஸ்டம் நமக்கு இதாயிரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மவுண்ட் பண்ணிக்கணும். அப்போ யூ மவுண்ட் ஸ்லாஷ் ஸ்டாட்டிஸ் யூ மவுண்ட் 1 யூ மவுண்ட் 2 கொடுத்துட்டேன். அண்ட் தென் நீங்க ஃபைல் சிஸ்டத்தை நம்ம ரிமூவ் பண்ணலாம். FS2ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நவ் இங்க லிஸ்ட் பண்ணி பாருங்க. ஃபைல் சிஸ்டம் லிஸ்ட்னு கொடுக்குறேன். ஸ்னாப் 1 ஸ்னாப் 2 இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா மவுண்ட் பண்ணிக்கிற முடியும். MKDR. ஸோ நமக்கு FS1ஐயும் FS2ஐயும் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அதுல இருந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிற போறேன் அப்படின்னா ரீமவுண்ட் பண்றேன், மவுண்ட் பண்ணிக்கிற போறோம். அந்த டேட்டாவே எரேஸ் பண்ணியாச்சு, பட் இது ஸ்னாப்சாட், அதனால அந்த டேட்டா வந்து நமக்கு எக்ஸிஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஹியர் இங்க MKDR B1 B2 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். மவுண்ட் பண்ணணும். அந்த UID வச்சும் மவுண்ட் பண்ணலாம், அல்லது அந்த பூல் பாத்தை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிஸ் பூல் 1ல எனக்கு ஸ்னாப் 1ங்கிறத B1ல மவுண்ட் பண்ணு. அதே மாதிரி ஸ்னாப் 2வை B2ல மவுண்ட் பண்ணு. ஸோ நவ் நீங்க LSPLK அப்படின்னு கொடுத்து பாருங்க. B1 B2ல மவுண்ட் ஆயிருக்கு. DF HT கொடுங்க. B1
B2 நமக்கு மவுண்ட் ஆயிருக்குது டிஸ்பிளே ஆயிருக்கும். ஓகே, ஸோ CD B1 அப்படின்னு கொடுத்து பாருங்க, RLL ஸ்லாஷ் B1 கொடுங்க, அதுக்குள்ள ஃபைல்ஸ் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ், அதே மாதிரி B2ன்னு வந்து கொடுத்தேன் அப்படின்னா அதுலேயும் நமக்கு ஃபைல்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, நவ் அம்மா கூப்பிட்றான். நவ் ஸோ ஃபைல் 1 ஃபைல் 2 நமக்கு இருக்கு. தென் ALL ஸ்லாஷ் கொடுத்தேன் அப்படின்னா அண்ட் B1 B2 டைரக்டரிஸ் இருக்கு. ஸோ B1 B2 ஸோ வியூ மவுண்ட் பண்ணிட்டு ஃபைல் சிஸ்டத்தை நமக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ வியூ மவுண்ட் B1 B2 எல்லாம் கொடுத்து பாருங்க. அதே மாதிரி RM Stratis Mod 1 RMDR. ஒன்று -FR கொடுத்துடலாம். ஓகே, RMDR ஸ்லாஷ் B1 B2. ஓகே, ஓகே, நவ் ஸோ L ஸ்லாஷ் Stratis pool அப்படின்னு கொடுத்தோம்னா ஸ்னாப் 1 ஸ்னாப் 2 மட்டும்தான் இருக்கு. அந்த ஃபைல் சிஸ்டத்தையும் நமக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து மவுண்ட் எதுவும் இல்லை, ரிமூவ் பண்ணிக்கிற முடியும். அதை ரிமூவ் பண்றோம், ஃபைல் சிஸ்டத்தை ரிமூவ் பண்றேன். அப்போ ஸ்டாட்டிஸ் ஃபைல் சிஸ்டம் டெஸ்ட்ராய் பூல் 1ல ஸ்னாப்பு நமக்கு நேம், ஸோ ஸ்னாப் 1, அதே மாதிரி ஸ்னாப் 2. ஸோ LL பூல் 1 கொடுத்து பாருங்க, நோ ஃபைல்ஸ். LS PLK அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே நமக்கு இருக்கக்கூடிய இந்த thinfs அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டும் நமக்கு ரிமூவ் ஆயிரும். thinfs இருந்தால் தான் ஃபைல் சிஸ்டம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல thinfs கிடையாது, அப்போ நோ ஃபைல் சிஸ்டம். இப்போ நீங்க என்ன பண்றேன் அப்படின்னா பூல் வந்து ரிமூவ் பண்றேன். அப்போ பூல் ரிமூவ் பண்றதுக்கு ஸ்டாட்டிஸ் அண்ட் தென் பூல், ஸோ டெஸ்ட்ராய் பூல் 1 அப்படி நம்ம கொடுக்குறோம். இப்போ LSPLK அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 டிஸ்க்குமே நல்லா நமக்கு மாறிடும். ஓகே, இதுல எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம்.
மோகன், இல்லைங்க சார், டவுட் சத்யா, எதுவும் இல்லை. சரண்யா, டவுட்ஸ் எதுவும் இல்லை. ஓகே, சத்யமூர்த்தி. சத்யமூர்த்தி, எது எனி டவுட்ஸ் இருக்காப்பா? அவங்க பேசுறாங்க ஆனா கேட்க மாட்டேங்குதுங்க சார். கேட்க மாட்டேங்குது, வால்யூம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேப்பா, நோ ப்ராப்ளம். இந்தாப்பா, இன்னொரு டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு. எக்ஸாம்ல ஸ்டார்ஸ்ல இருந்து क्वेश्चंस கேட்பாங்க சார். என்னதுப்பா சார் நமக்கு இப்போ எக்ஸாம்ல வந்து ஸ்டார் இந்த டாபிக்ல இருந்து வரும் ஸ்டாட்டிஸ்ல இருந்து வரும், அந்த அடுத்த டாபிக்ல இருந்து வரும். இதே क्वेश्चन தான். ஓகே. இப்போ நம்ம பார்த்ததே ஆல்ரெடி ஸ்னாப் வச்சிருப்பாங்க, ஸ்னாப்சாட் எடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேங்க சார். அத நம்ம ஒரு ஃபைல் சிஸ்டத்துல மவுண்ட் பண்ணி லிஸ்ட் பண்ணணும். ஓகே, அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாமா? ஓகேங்க சார். ஓகே. another topic வந்து என்ன அப்படின்னா, compressing and deduplicating storage. So with VDO அப்படிங்கிற கான்செப்ட்ஸ். ஓகே, VDO concepts. So compressing and deduplication, duplicating storage with VDO நம்ம பார்க்கலாம். So VDO அப்படின்னா virtual data optimizer அப்படின்னு அர்த்தம். ஒரு டிஸ்க் இருக்கு, அப்போ இப்போ மோஸ்ட்லி நமக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் வந்து வீடியோ கான்செப்ட்ஸ். ஸோ இப்போ இந்த டிஸ்கை பொறுத்த மட்டும் இல்லை, எனக்கு மல்டிபிள் டிஸ்க்ஸ் இருக்கு. இந்த டிஸ்கை நான் ஒரு பார்ட்டிஷன்ஸாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ ஒரு டிஸ்கையோ அல்லது மோர் தேன் ஒன் டிஸ்கையோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்ட்டிஷன் பண்ணதுக்கு பிறகு நெக்ஸ்ட் என்ன நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா, அதை மவுண்ட் பண்ணிக்கிறேன். மவுண்ட் பண்ணிட்டு அதில் டேட்டா வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணணும். அப்படி டேட்டா ஸ்டோர் பண்ணும் போதே கம்ப்ரஸ் ஆகி டேட்டா வந்து ஸ்டோர் ஆகணும்.
இப்போ நீங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபைல் இருக்கு. அப்போ அந்த ஃபைலை வந்து எனக்கு கம்ப்ரெஷன் பண்றேன் அப்படின்னாலே அது ஒரு அல்காரிதம் பேஸ்ல உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, உங்களுக்கு எனி அல்காரிதம் பேஸ்ல ஒரு ஃபைலை நமக்கு வந்து ஒரு மினிமம் சைஸ்ல உங்களுக்கு வந்து ஃபைலை வந்து கம்ப்ரஸ் பண்றாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி கம்ப்ரெஷனுக்குரிய டூல்ஸ்லாம் யூட்டிலிட்டிலாம் தெரியும். இப்போ வின்ஜிப், வின்ரேர், 7zip, நமக்கு லினக்ஸ்லேயே டார் கமாண்ட், இது எவ்ரிதிங் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணி நமக்கு ஸ்டோர் ஆகுது. அதை நான் டீகம்ப்ரஸ் பண்ணிட்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னாலே அது ஒரு பேக்கடு ஃபைலாக வருது. அதை அன்பேக் பண்ணிட்டு நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் ஒரு டிஸ்கில் ஒரு டேட்டா வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னாலே அங்கே ஸ்டோர் ஆகும்போதே கம்ப்ரஷன் மெத்தடில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா நமக்கு நிறைய டிஸ்க் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஸோ டீடூப்ளிகேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எந்த ஒரு டேட்டாவும் டூப்ளிகேட்டாக நமக்கு அந்த டிவைஸில் வந்து ஸ்டோர் ஆகாது. அப்போ இதனால நமக்கு வந்து என்ன ப்ராஃபிட் அப்படின்னா மோர் நமக்கு டிஸ்கை வந்து எனக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், நிறைய ஃபைல்ஸ் வந்து எனக்கு யூஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டிஸ்க் இருக்கு. இப்போ டி டிரைவ், இ டிரைவ், எஃப் டிரைவ்னு இருக்கு. ஒரு 10 மூவிஸ் வந்து 3 டிஸ்க்லையும் நமக்கு இருந்தது அப்படின்னா அந்த 3 டிஸ்க்லையுமே உங்களுக்கு வந்து அந்த மூவிஸ் ஸோ 10 ஜிபி ஆக்குபை பண்ணுது அப்படின்னா 10 ஜிபிக்கு பதிலாக அடிஷ்னலாக 20 ஜிபி வந்து நமக்கு என்னது எக்ஸ்ட்ரா நமக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கு. அதை நீங்கள் ஒரே ஒரு லொக்கேஷனில் மட்டும் வச்சுட்டு மற்ற ஃபைல்ஸ் வந்து மேனுவலாக நமக்கு மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த டாஸ்க்கை வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இப்போ ஒரு மெயில் ப்ரொவைடர், அப்போ இந்த மெயிலில் வந்து நான் வந்து ஃபைல்ஸ்லாம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ஃபைல்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு ஒரு மெனி ஃபைல்ஸ் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. அப்போ இந்த மெனி ஃபைல்ஸ் எனக்கு வந்து என்ன அப்படின்னா அதில் ஒரு ஃபைல் வந்து 1 ஜிபி உள்ள ஃபைலு. 1 ஜிபி உள்ள ஃபைலை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆல் அக்கௌண்ட்ஸ்லேயும் நமக்கு வந்து ஒரு 1000 அக்கௌண்ட்ஸுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். அப்போ 1000 ஜிபி வரைக்கும் தனித்தனியாக நமக்கு கூகுள் டிரைவில் ஸ்டோர் ஆகும். அது வந்து பழைய மெத்தட். பட் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இந்த தண்ணியே செஞ்சிருச்சு, தண்ணி லேப்டாப்ல. ஸோ ஒரு பழைய மெத்தடில் எனக்கு வந்து என்ன அப்படின்னா அவ்வளவு ஸ்டோரேஜ் ஒரே டேட்டா, அந்த ஒரே டேட்டாவை மல்டிபிள் பிளேசஸ்ல நமக்கு ஸ்டோர் ஆகுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் லொக்கேஷன்ஸ்ல நமக்கு ஸ்டோர் ஆகும். அப்போ ஒரே பர்சன்ஸ் மல்டிபிள் லொக்கேஷன்ஸ்ல வச்சிருந்தாலும் நமக்கு வேஸ்ட் தான். அட் த சேம் டைம் நமக்கு மெனி பர்சன்ஸ் ஒரு கூகுள் ஜிமெயில் அக்கௌண்ட்ல ஒரே டேட்டாவை ஒரு 1000 மெம்பர்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவனுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து கொடுக்க முடியாது. அப்போ இங்கே கம்ப்ரெஷன் மெத்தட்லையும் நமக்கு ஸ்டோர் பண்ணணும். ஒருத்தர் ஸ்டோர் பண்ணிருக்கக்கூடிய டேட்டா இன்னொருத்தர் ஸ்டோர் பண்ணாத மாதிரியும் எனக்கு ஒரு லாஜிக்கலி வந்து அந்த ஸ்டோரேஜில் ரைட் ஆகிறது மாதிரி கொடுக்கட்டும். அப்போ அதுக்காக வந்து ஒரு அனதர் மெத்தடில் நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்கை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ அந்த சர்வர் டிஸ்க் எல்லாமே வீடியோ எனேபிள்டாக தான் இருக்கும். அப்போ வீடியோ எனேபிள்டாக இருந்துட்டாலே நமக்கு ஆல் டேட்டாஸ் ஆர் கம்ப்ரெஷன் மெத்தடில் தான் நமக்கு ஸ்டோர் ஆகும். அண்டு உங்களுக்கு வந்து டூப்ளிகேஷன் இருக்காது. ஸோ ஒரே ஃபைலை இன்னொரு தடவை ஸ்டோர் பண்ண முடியாது. அதை விட டீடூப்ளிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஃபைல் இருக்கு அப்படின்னா அதில் என்னென்ன வேல்யூஸ் சேஞ்சஸ் ஆகிருக்கோ இன்னொரு ஃபைல்லையும், அப்போ ஒரு 10 ஃபைல்ஸ் வச்சுருக்கேன், ரெஸ்யூம் இருக்கு, அதில் இருக்கக்கூடிய அதர் காலம்ஸ் மட்டும்தான் மாறும். அப்போ அந்த காலம்ஸில் உள்ள வேல்யூஸ் மட்டும்தான் நமக்கு ஸ்டோர் ஆகுற மாதிரியும் நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ டீடூப்ளிகேஷன்னா என்னங்கிறத நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு சர்ச் பண்ணி பாருங்க. அப்போ டூப்ளிகேட் வேல்யூ நம்மளுடைய டிஸ்க்ல ஸ்டோர் ஆகாது. இதனால நமக்கு மோர் ஒரு டிஸ்குடைய ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பர்பஸ்க்காக 2 மாடல் நமக்கு தேவைப்படுது. அப்போ கே வீடியோ அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ கே வீடியோ அண்ட் அனதர் ஒன் யூடிஎஸ் அப்படிங்கிற மாடல். அப்போ அந்த கே வீடியோ எதுக்கு எனக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா கம்ப்ரெஷனுக்காக நமக்கு யூஸ் ஆகுது. அப்போ டேட்டா கம்ப்ரெஷனுக்காக எனக்கு வந்து எது யூஸ் ஆகுது அப்படின்னா
KVDO யூஸ் ஆகுது. UDS அப்படிங்கிற மாடல் வந்து டீடூப்ளிகேஷனை எனக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மாடல் நமக்கு யூஸ் ஆகுது. அப்போ KVDO அண்ட் UDS அப்படிங்கிற இந்த ரெண்டு மாடலும் BDOல நமக்கு மேஜரா நமக்கு அவைலபிளா இருக்கு. அப்போ VDO இன்க்ளூட்ஸ் 2 கர்னல் மாடல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் KVDO மாடல், ஸோ கண்ட்ரோல் டேட்டா கம்ப்ரெஷனுக்காகவும், அண்ட் UDSங்கிற மாடல் வந்து டீடூப்ளிகேஷனை செக் பண்றதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய மாடல்ஸ். ஓகே, அப்போ இந்த வீடியோ பொறுத்தவரை எனக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா நீங்க இங்க லோக்கலி நீங்க ஸ்டோர் பண்ணக்கூடியத கம்ப்ளீட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிவைசஸ்ல நமக்கு ஒரு என்டையர் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கீழே தான் நமக்கு வந்து ஒர்க் ஆக போகுது. அப்போ மல்டிபிள் டிவைசஸ் எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி எனக்கு ஒரு சிங்கிள் வீடியோவா எனக்கு கிரியேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ எனக்கு வந்து சாஃப்ட்வேரை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அப்போ எம் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு VDO அண்டு KMod அண்டு KVDO அப்படிங்கிறத போடுறோம். இந்த ரெண்டு மாடலும் நமக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. VDO அண்டு KMod KVDO அப்படிங்கிறது. ஸோ ரைட், இப்போ எனக்கு வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும். LSPLK கொடுத்து பாருங்க. VDB, VDC, VDD இருக்கு. வீடியோ கிரியேட் அண்ட் தென் இந்த வீடியோலயே நீங்க டேப்பை ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல நீங்க என்ன கொடுக்க போறீங்க, கிரியேட் கொடுக்கணும். அப்போ கிரியேட் அண்ட் தென் கைஃபன் நேம்னு நம்ம சொல்லணும். அப்போ நேம் வந்து வீடியோ எந்த டிவைஸ், ஸோ நமக்கு டிவைஸ் ஈக்குவல் டு ஸ்லாஷ் டெவ்ல VDD அப்படின்னு கொடுக்குறேன். இங்க எனக்கு வீடியோவுடைய லாஜிக்கல் சைஸ் வந்து எனக்கு மென்ஷன் பண்ணலாம். இது ஒரு அப்ராக்சிமேட்லி சைஸ். இந்த லாஜிக்கல் சைஸ் ஈக்குவல் டு எனக்கு அந்த டிஸ்கோடைய கெப்பாசிட்டி 5 GB தான். இந்த 5 GB நான் வந்து கொடுக்கலாம். ஸோ பிசிக்கல் டிவைஸ் உடைய சைஸே கூட நான் வந்து இங்கே கொடுக்கலாம். அதர்வைஸ் என்ன அப்படின்னா ஒரு 1/3ன்னு வச்சுக்கோங்க, அல்லது உங்களுக்கு வந்து ஒரு 5 GB அப்படின்னா நான் வந்து ஒரு 25 GB ஆர் 50 GBன்னு கூட நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். பட் அது வந்து ஒரு லாஜிக்கலா நான் வந்து ஸ்பெசிஃபை பண்றதுக்காக ஒரு 50 GB டேட்டாவை 5 GBக்குள்ள கூட நீங்க ஸ்டோர் பண்ணலாம். ஸோ கம்ப்ரெஷன் மெத்தட்ல தான் வீடியோவில் தான் நமக்கு ஸ்டோர் ஆகப்படுது. ஸோ அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஆக்சுவல் சைஸ் கூட நம்ம வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். அப்போ 5G அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ என்டர், ஒரு வீடியோ நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அப்படி கிரியேட் ஆகும்போதே அந்த வீடியோ டிஸ்கோடைய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு லிஸ்ட் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டோட்டல் 16 GB பிசிக்கல் ஸ்டோரேஜ் இன் எத்தனை ஸ்லாப், 8192 ஸ்லாப். ஒரு ஸ்லாப்புக்கு 2 GB வரைக்கும் ஆக்குபை பண்ணணும்னு நமக்கு வந்து சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கேன் க்ரோ டு அட்ரஸ் இந்த மோஸ்ட்லி இதுல இருந்து இது வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கம்ப்ரெஷனுடைய மெத்தடை பொறுத்து நமக்கு டூப்ளிகேஷன், அதாவது டேட்டா வந்து நமக்கு வெரி மினிமமா நமக்கு ஸ்டோர் ஆகும். சைஸ் வந்து வெரி மினிமமா நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஒரு லாஜிக்கல் வால்யூம் டிஸ்பிளே பண்ணிட்டேன், அதை எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். அப்போ வீடியோ அப்படின்னு கொடுத்துட்டு லிஸ்ட் நான் கொடுக்குறேன். இப்போ வீடியோ 1 அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். LSPLK அப்படின்னு கொடுத்து பாருங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிஸ்கோ அந்த டிஸ்க் வந்து வீடியோ 1 அப்படின்னு நமக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஸோ ஆல்ரெடி டெவ்ல VDD அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால 5 GB அப்படின்னு நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. ரைட், இப்போ எனக்கு வந்து அந்த நேமை மட்டும் வச்சு எனக்கு ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். அப்போ வீடியோ ஸ்டேட்டஸ் கைஃபன்
நேம் சொல்லி வீடியோ 1 அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ நமக்கு வீடியோ 1உடைய ஸ்டேட்டஸை எனக்கு டிஸ்பிளே பண்ணும். இந்த ஸ்டேட்டஸ் வந்து லாங் வியூவாக இருக்கும். இதில் நீங்கள் ரெண்டு கண்டென்ட் மட்டும்தான் நமக்கு வியூ பண்ணி பார்க்கணும். அப்போ அந்த வியூ பண்ணி பார்க்கறதுல என்ன அப்படின்னா, கம்ப்ரெஷன் எனேபிள்டு, டீடூப்ளிகேஷன் எனேபிள்டு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணால் போதும். ஸோ நமக்கு ஒரு இன்ஸ்டால் பண்ணிட்டாலே டிஃபால்ட் மோடு வந்து எனேபிள்டு தான். அப்போ இந்த எனேபிள்டு வந்து ரெண்டும் இருக்காங்கிறத நீங்கள் ஸ்டேட்டஸில் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கிறங்க. ஸோ இதே இதை நான் வந்து பார்க்கலாம் அப்படின்னா, கிரப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து கிரப் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த வேர்டை நீங்கள் கொடுங்க. ஸோ கம்ப்ரெஷன் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ அந்த கம்ப்ரெஷனுக்குரிய வேல்யூ மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். கம்ப்ரெஷன் எனேபிள்டு. அண்டு டீடூப்ளிகேஷன் அதையும் பாருங்க. டீடூப்ளிகேஷன் அப்படின்னு பாருங்க, அதுவும் எனேபிள்டா இருக்கு. இந்த ரெண்டுமே அட் ஏ டயத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கம்ப்ரெஷனையும் டீடூப்ளிகேஷன் பார்க்கணும், ரெண்டு வேர்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா -e கொடுத்துட்டு வித்தின் கோட்ஸுக்குள்ள கொடுத்துக்கிறணும். அதுக்கு பைப் சிம்பிள் கொடுத்துக்கிறேங்க. டூப்ளிகேஷன் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ சிங்கிள் கோட்ஸ். இப்போ கம்ப்ரெஷன் எனேபிள்டு, டீடூப்ளிகேஷன் எனேபிள்டு. ஸோ மோர் தென் ஒன் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி எனக்கு வியூ பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம் கிரப் கமாண்ட்லேயே. ஸோ ஸ்டேட்டஸ் பார்த்துட்டாலே நமக்கு எனேபிள்டு தான். இப்போ நீங்கள் ஸ்டாட்டிஸ்க்கு வந்து எனக்கு வந்து பாத் ப்ரோபோ யூடோவிடிஎம் செட்டில் தேவையில்லை. பட் வீடியோவுக்கு நமக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் அதை யூடோவிடிஎம் செட்டில் கமாண்ட் கொடுத்து நீங்கள் ஃபைல் டேபிளுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ இப்போ யூடோவிடிஎம் செட்டில் அப்படிங்கிற கமாண்ட் வந்து நமக்கு ஒரு நியூ வீடியோ டிவைஸ் வந்து கிரியேட் ஆயிருக்குங்கிறத நம்ம ஃபைனலைஸ் பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் என்ன அப்படின்னா, ஒரு பார்ட் நமக்கு கிரியேட் ஆயிருக்கும். எல்எல் டெவ்வில் மேப்பர்ல பாருங்க. அப்போ மேப்பர்ல வீடியோ 1 அப்படின்னு நமக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ நமக்கு ஒரு இது பிளாக் டிவைசஸ்ல கிரியேட் ஆயிருக்கு. இந்த பார்ட்டை வச்சு எனக்கு என்ன பண்ணிக்கலாம், மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ mkdir/video மவுண்ட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நீங்கள் இந்த பார்ட்டை வந்து மவுண்ட் பண்ணணும். ஸோ mount/devல மேப்பர்ல வீடியோ 1 அப்படின்னு கொடுத்துட்டு தென் வீடியோ மவுண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. நமக்கு மவுண்ட் ஆகிடும். என்ன ஃபைல் சிஸ்டத்தை நம்ம சொல்லலை. அப்போ ஃபைல் சிஸ்டம் சொல்லிட்டு தான் நம்ம பண்ண முடியும். MKFS இந்த வீடியோ கான்செப்ட் எல்லாமே XFS ஃபார்மேட்டு தான். எனக்கு அன்இன்டரப்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, கேன்சல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக -k அப்படிங்கிற ஆப்ஷன் /devல மேப்பர்ல வீடியோ 1 நான் வந்து கொடுத்துட்டு ஃபார்மேட் பண்ணிடுறேன். ஃபார்மேட் பண்ணதுக்கு பிறகு இப்போ நீங்கள் மவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா மவுண்டட் DFHT அப்படின்னு கொடுத்து பாருங்க. வீடியோ மவுண்ட் இங்கே நமக்கு இருக்கும். வீடியோ 1 XFS. ஸோ நமக்கு கண்டென்ட் வந்து என்ன லாஜிக்கல் சைஸ் கொடுத்துருக்கணும் அந்த சைஸ். ஸோ அதில் சம் சைஸஸ் வந்து நமக்கு யூஸ்டாக இருக்கும். இதனுடைய ஸ்டேட்டஸ் எனக்கு வந்து எப்படி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா, வீடியோ ஸ்டேட்ஸ்னு ஒரு கமெண்ட் இருக்கு. -- ஹியூமன் ரீடபிள் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டிவைஸ் நேம் என்ன, அதுக்கடுத்து அதனுடைய சைஸ் என்ன, யூஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா 3GB. ஒரு டீடூப்ளிகேஷனுக்கும் அதே மாதிரி கம்ப்ரெஷன் பண்ணுறதுக்கும் இன்பில்டாகவே நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ ஒரு ஃபைல் ஸ்ட்ரக்சர் உள்ள ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்கிரிப்ட் இருக்கும். நமக்கு அவைலபிள் ஸ்பேஸ் வந்து 2GB தான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ அந்த 2GB இருக்கக்கூடிய
கண்டென்ட்டை எனக்கு கம்ப்ரெஷன் பண்ணி நமக்கு 5 ஜிபிக்குரியதோ ஆர் எபோவ் கண்டென்ட் எபோவ் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு டேட்டாவை எனக்கு 2 ஜிபிக்குள்ள கம்ப்ரெஷன் பண்ணி நமக்கு ஸ்டோர் ஆகும். இது மினிமம் சைஸ்னால உங்களுக்கு தெரியாது. பட் ஒரு லார்ஜ் வால்யூம் ஆஃப் டிஸ்கில் எனக்கு நான் வந்து ஒரு 1 டிபி 100 டிபி அப்படிங்கிற டிஸ்கில் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ 100 ஜிபி நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் 3 ஜிபி எனக்கு பிகினிங்கில் எடுத்துக்கிறோம். பட் அந்த 100 ஜிபியில் எனி ஒன் டேட்டா நமக்கு வந்து என்ன டேட்டா வந்து எனக்கு ஸ்டோர் ஆகாது. டீடூப்ளிகேஷன் தான் நமக்கு நடக்கும். ஸோ மோர் ஸ்பேசஸ் வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைல் வந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம். அப்போ ஒரு ஃபைல் வந்து எனக்கு இந்த மவுண்ட் பாத்தில் நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க. சிடி வீடியோ மவுண்டுக்கு போயிட்டோம். எல்எல் கொடுத்தீங்கன்னா நோ ஃபைல்ஸ். இங்கே ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணுவோம். டார் கொடுத்துட்டு இந்த லொக்கேஷனில் எனி ஒன் ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். சிவிஎஃப் கொடுத்துட்டு ஒரு ஃபைல் நேம் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபைல் 1.tar அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். சில சிடிசியில் இருக்கக்கூடியதை ஒரு டார் ஃபைலாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. 23 MB நமக்கு ஆக்குபைடு. இப்போ வீடியோ ஸ்டேட்டஸ் ஹியூமன் ரீடபிள்னு பாருங்க, நமக்கு 3.0 GB தான் ஆக்குபைடு. ஸோ இந்த ஃபைலை எனக்கு ஒரு 10 டைம்ஸ் எனக்கு காப்பி பண்ணிக்கிறேன். அப்போ சிபி ஃபைல் 1 F.1 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி ஃபைல்ஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் காப்பி பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒரு 23 M. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 10 டைம்ஸ் நான் காப்பி பண்ணியிருக்கேன் அப்படின்னாலே அது ஒரு 230 MB வரைக்கும் நமக்கு காப்பி ஆகிருக்கும். ஸோ ஒரு 500 MB வரைக்கும் நம்ம காப்பி பண்ணுறது மாதிரி ஒரு 20 டைம்ஸ் கூட நான் அந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது அதனுடைய சைஸும் உங்களுக்கு பார்த்துக்கலாம். 20 அப்படி நான் வந்து கொடுக்குறேன். எல்எல் கொடுத்து பாருங்கள். டோட்டல் இதனுடைய டிஸ்க் சைஸை நான் வந்து பார்க்கணும். அப்போ DOH நான் வந்து கொடுக்குறேன். 477 MB எனக்கு ஆக்குபைடாக இருக்கு. இப்போ வீடியோ ஸ்டேட்ஸ் கைஃபன் ஹியூமன் ரீடபிள்னு கொடுத்து பாருங்க. ஸோ எவ்வளவு ஜிபி நமக்கு யூஸில் இருக்குன்னு. ஸோ இப்போ அது ஒரு 23 MB தான். நீங்கள் எத்தனை டைம்ஸ் நீங்கள் காப்பி பண்ணாலும் அது ஒரு 23 என்ன இருக்கு நமக்கு வந்து எம்பி தான் நமக்கு ஆக்குபைடாக இருக்கும். ஸோ மீதி ரிமைனிங் இப்போ நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இதே 477 M இருக்கு. ஸோ இப்போ இன்னும் வந்து எத்தனை டைம்ஸ்னாலும் நான் காப்பி பண்ணலாம். எவ்ரிதிங் அது என்னவா இருக்கும் நமக்கு வந்து அதே சைஸுக்குள்ள தான் இருக்க போகுது. இப்போ டார் -cvfன்னு கொடுத்துட்டு அனதர் ஃபைல் டெக்ஸ்ட். இப்போ டெக்ஸ்ட் 1.tar அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ எந்த ஃபைல்ஸ் CETC தான். அப்போ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே கிரியேட்டட். எல்எல் கொடுத்து பாருங்க. டெக்ஸ்ட்டை பொறுத்த மட்டும் அதுக்கும் 23 இதுதான் இருக்கு. ஸோ வீடியோ ஸ்டேட்ஸ் நம்ம பார்க்கலாம். கைஃபன் ஹியூமன் ரீடபிள்னு கொடுத்தோம்னா ஸோ சைஸை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபைல் அப்படிங்கிறதே நான் வந்து என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். சிபி டெக்ஸ்ட் டாரை என்ன நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா ஸோ T.1 டியூ கொடுத்து பாருங்க. டோட்டல் சைஸ் வந்து 953 MB வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்கு. பட் வீடியோ ஸ்டேட்ஸ் நான் வந்து பார்த்துட்டு கைஃபன் ஹியூமன் ரீடபிள் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா
சைஸே அந்த 23 GB வரைக்கும் தான் நமக்கு இருக்கும். எவ்வளவு டிஸ்க் ஸ்பேஸ் சேவிங்? 98% சேவிங்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ நியர்லி நமக்கு 1 GB வரைக்கும் எனக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பட் எவ்வளவு நமக்கு வந்து இருக்கு? ஸோ 23 MBங்கிறதுனால அதனுடைய சைஸ் வந்து எனக்கு 3.0 விட்டு மேல நமக்கு ஏறல. ஒரு யூனிக்கான டேட்டா நீங்க ஸ்டோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நான் வந்து என்னன்னு சொல்றேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல சிபி ஸ்டார் டாட் ஸ்டார் ஸ்லாஷ் இடிசி இங்க கரண்ட் பிளேஸுக்கு -R கொடுத்துறேன். அப்போ சிபி -R இடிசியில் இருக்கக்கூடிய ஆல் ஃபைல்ஸும் கரண்ட் ஃபோல்டருக்கு பண்ணியாச்சு. எல்லாம் கொடுத்து பாருங்க, அந்த ஃபைல்ஸ் எல்லாமே காப்பிடு. இப்போ டியூ கொடுத்து பார்க்குறேன், டியூ ஹெச் கொடுக்குறேன் 977M MK another. இப்போ வீடியோ ஸ்டேட்ஸ் கைஃபன் ஹியூமன் ரீடபிள் கொடுத்து பாருங்க. 96 முதல் 98 இருந்துச்சு, இப்போ 96% எனக்கு சேவ்டு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒரு லார்ஜ் ஃபைலாக கூட நீங்கள் காப்பி பண்ணீங்க. பட் வந்து என்ன அப்படின்னா, இந்த டேட்டாவை பொறுத்த முடியல நமக்கு கம்ப்ரெஷன் பண்ணி 2 GBக்குள்ள நமக்கு ஸ்டோர் ஆகுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதை நீங்கள் எவ்வளவு ரேசியோ இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அனதர் ஒரு ஃபோல்டரை நம்ம காப்பி பண்ணுவோம். அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைல்ஸையும் நமக்கு வந்து என்ன ஆகுனா இந்த லொக்கேஷனில் கொண்டு வரும். ஸோ MKDR அப்படின்னு சொல்லிட்டு வின்னு கொடுத்துட்டேன், CD வின் கொடுத்துட்டேன். ஸோ இந்த லொக்கேஷனில் இப்போ எனக்கு வந்து காப்பி இதில் உள்ளது ETCயில் உள்ளது எல்லாத்தையும் இந்த லொக்கேஷனில் காப்பி பண்ணணும். LL கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே காப்பி ஆயிடுச்சு. இப்போ வீடியோ ஸ்டேட்ஸ் கொடுத்து பாருங்க, கைஃபன் ஹியூமன் ரீடபிள் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அதே சைஸ் தான். ஓகே, இப்போ வேற ஒரு கண்டென்ட்டை நம்ம வந்து காப்பி பண்ணிடலாம். LL ஸ்லாஷ் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே ஒரு டைரக்டரியில் உள்ள கமெண்ட்ஸை மட்டும் காப்பி பண்ணணும். அப்போ MKDR பின் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன், CD பின் கொடுக்குறேன். இப்போ CP -R ஸ்லாஷ் பின் இருக்கக்கூடிய ஆல் கமாண்ட்ஸும் எனக்கு வேணும். ஸோ கரண்ட் ஃபோல்டருக்கு LL கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபைல்ஸும் இங்கே காப்பி ஆகிருக்கு. இப்போ வீடியோ ஸ்டேட்ஸ் கொடுத்து பாருங்க, கைஃபன் ஹியூமன் ரீடபிள் அப்படின்னு கொடுத்தோம்னா சேம் சைஸ். ஓகே, அதாவது மினிமம் மாத்திரம் நமக்கு அதை ஸ்டோர் பண்ணுறதே கம்ப்ரெஷன் பண்ணி தான் நமக்கு ஸ்டோர் ஆகும். அப்போ ஒரு லார்ஜ் வால்யூம் ஆஃப் ஃபைலை காப்பி பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி டூப்ளிகேஷன், அந்த லார்ஜ் வால்யூம் சைஸ் கம்ப்ரெஷன் பண்ணி எவ்வளவு நமக்கு ஸ்டோரேஜ் ஆகுதோ அந்த ஒரு சிங்கிள் பிளேஸ்ல தான் இருக்கும். மற்றபடி நீங்க அதே ஃபைலை வேற அனதர் பிளேஸ்ல காப்பி பண்ணாலும் நமக்கு நேம் இருக்கும். பட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆகிருக்கக்கூடியது ஒரு பிளேஸ் தான். ஓகே, ஸோ அப்போ எனக்கு வீடியோ ஸ்டேட்டஸை நான் வந்து பார்க்குறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன அப்படின்னா வீடியோவை நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிக்கிற முடியும். ஓகே, ஸோ இப்போ யூமவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிக்கிற வேண்டியதான். LL கொடுத்து பாருங்க, இப்போ CD ஸ்லாஷ் கொடுத்துட்டேன், யூமவுண்ட் வீடியோ மவுண்ட்னு கொடுத்தேன், LSPLK கொடுத்து பாருங்க, வீடியோ இருக்கு, வீடியோ அண்ட் தென் வீடியோ லிஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா வீடியோ 1 மட்டும்தான்.
வீடியோ ரிமூவ் கொடுத்துக்கிறோம். ரிமூவ் கைஃபன் நேம் ஈக்குவல் டு வீடியோ 1. ரிமூவிங் வீடியோ 1 அண்ட் ஸ்டாப்பிங் வீடியோ 1. எல்எஸ்பிஎல்கே கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோலாம் கிடையாது. ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைங்க சார். ஓகேம்மா, வேற எக்ஸாம்பிள் எதுவும் பார்ப்போமா இல்லை இதோட போதுமாப்பா? இதுவே கிளியரா புரிஞ்சுங்க சார் எக்ஸாம். ஓகே, சிம்பிள் தான் உங்களுக்கு. பட் என்ன அப்படின்னா நமக்கு இந்த 2 கொஸ்டின்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் வீடியோ ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த 2ல ஏதாவது நமக்கு வரும். ஸோ இப்போ சர்வர்லாம் பில்டு பண்றாங்க அப்படின்னாலே இந்த வீடியோ மெத்தட்ல தான் பில்டு பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ நிறைய ஸ்டோரேஜுக்காகவே நமக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த மெத்தட்ல நமக்கு வந்து பில்டு பண்ணி நீங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த டூப்ளிகேஷன் நம்ம மோர் டேட்டா வந்து நமக்கு மோர் ஃபைல்ஸ் வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ சில மூவிஸ்லாம் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சு வியூ பண்ணிக்கலாம். இப்போ யூடியூப்லாம் நிறைய டூப்ளிகேஷன் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? அது எவ்ரிதிங் இந்த மெத்தட்ல தான் நமக்கு இருக்கும். சார்ஜர் எடுப்பா, சார்ஜர். இங்கேருந்தே மாட்டிக்கொண்டா. ஓகேப்பா. சத்யமூர்த்தி, அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்ததாப்பா? சரி, ஏமா சார் நமக்கு வந்து இன்னும் நெட்வொர்க் செக்யூரிட்டியும் ஜியூஐல வந்து எப்படி ரூட்டோட பாஸ்வேர்ட் மாத்துறது, அந்த 2 கண்டெய்னர்ஸ் 3 இருக்காங்க சார்.
சார் இல்லைங்க சார், எதுவுமே கேட்கலைங்க சார். சார் இல்லைங்க சார், எதுவும் கேட்கலைங்க சார்.